வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். விடியற்காலையின் சிலசிலப்பு நிறைந்த காற்று மெல்ல ஜன்னல் வழியே நுழைந்தது. ஜன்னலில் அலங்காரமாக தொங்கிக் கொண்டிருந்த கர்டன் கிளாத் ஜில்லென்று எழும்பி அடங்கியது. விழிப்பு வந்துவிட்ட போதும் எழுந்திருக்க பிரியப்படாத வீணா சின்ன குழந்தையாய் சிணுங்கலும் காதலுமாய் பக்கத்தில் படுத்து கொண்டிருந்த பாஸ்கரின் முதுகில் மெல்ல மெல்ல தன் நீண்ட விரல்களை மாற்றி மாற்றி வைத்தபடி சட்டென சிரிப்பு வந்தது அவளுக்கு. இதென்ன குழந்தைகள் விளையாட்டு? மனதை பாசம் நிறைத்தது. அவளே ஒரு குழந்தையாய் சின்ன முரளியின் கையை பிரித்து வைத்து கொண்டு சாதம் போட்டு பப்பு போட்டு பிசைந்து பிசைந்து அம்மாவுக்கு ஒரு வாய், பாட்டிக்கு ஒரு வாய், குருவிக்கு ஒரு வாய் என்று சொல்லி உள்ளங்கையில் இருந்து மேல் நோக்கி பாம்பு வருது, பல்லி வருது. முரளிக்கு முன் தனக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வர அதை பார்த்து முரளி சிரிக்க, இப்பொழுது பாஸ்கரின் முதுகில் தன் விரல்கள் மேல் நோக்கி கிச்சு கிச்சு மூட்டி கொண்டு போவதைக் கண்டு பொக்குன்னு சிரிப்பு வந்தது வீணாவுக்கு. ஏய், என்னது? நான் முரளி இல்ல. கிசுகிசுப்பு தாங்காமல் நெளிந்த பாஸ்கர் சட்டுன்னு முன்புறம் திரும்பி அவளை அசைய விடாமல் நெருக்கி கைகளை கெட்டியாக பிடித்து அணைத்து கொண்டான். எழுந்திருக்கல? சோம்பலா இருக்கே, முனகினாள் வீணா. சரி, அப்ப படுத்துக்கோ. ஆமாம், படுத்துண்டாப்புலதான். எழுந்துண்டுட்டா கொள்ள வேலை இருக்கு. முணுமுணுத்து கொண்டே துவண்டு ஒரு காலை மடக்கி சரிந்து கொண்டாள். ஒரு கழித்திருந்த கதவு காற்றின் அசைவில் லேசாக திறந்திருந்தது. மஞ்சவசேல் என்ற கால்களின் செழுமையை ஒதுங்கி கிடந்த பாவாடையிலே தழுவி கிடந்தது. குறுக்கே கருமை சுருள் பரவிய பாஸ்கரின் கால்கள் விட்டமாக தடுத்து கொண்டிருந்தன. திறந்த கதவின் வழியே விரிந்த காட்சியில் கால்களை வளைத்து உடலின் வலுவை அந்த இளம்பிள்ளை வாதத்தால் கோணிய முட்டிகளில் செலுத்தி பேலன்ஸை கீப்ப பண்ணியவளாய் கையை முட்டியில் கெட்டியாக பிடித்து கொண்டு திரும்பிய சரளாவின் விழிகள் சட்டென்று குத்திட்டு நின்றன. சட்டென்று பாலாய் பொங்கியது மனசு. தனக்கும் இப்படி ஒரு தனிமையின் சுகத்தில் திளைக்கும் தழுவல் கிடைக்கலையே என்ற தவிப்பு கலந்த ஆத்திரம். இப்படி கோணிய கால்களில் தன்னை நிற்க வைத்துவிட்ட இறைவன் மீது கோபம் கலந்த ஆத்திரம். வயது பெண்ணுக்கே உரிய ஆசைகள், நிராசையான எரிச்சல். அவள் ஒன்றும் விதிவிலக்கல்லவே. இயற்கையின் எழுச்சி, காலத்தோடு ஒட்டிய நியதி, அது அவளுக்கு மட்டும் சொந்தமில்லையா? இருந்தும் அவளின் ஊனம் அதை தடை செய்தது. ஆனால் மனசு ஆக்கப்பூர்வமாக அதை புரிந்து கொள்ள மறுத்தது. அதனால் கோபம் பொங்கியது. வெக்கங்கெட்ட ஜென்மங்க, கதவை நன்னா சாத்தி தாப்பா போட்டுண்டு படுத்துக்கிறது தானே? தணலாய் வெறுப்பை உமிழ்ந்தபடி மெதுவாக நடக்கலானாள் சாரதா. இது வீணாவின் காதில் விழாமல் இல்லை. இரவு பெய்த மழையில் நனைந்திருந்த பூமியில் பதியும் அடிச்சுவடுகளாய் சட்டென ஆழமாக பதியாமல் இல்லை. பல் தேய்த்துவிட்டு டர்னிங் சேரில் வந்து அவள் உட்காருவதற்கும் வீணா அவளை கடப்பதற்கும் சரியாக இருந்தது. சற்று நேரம் அதிகமாக சோம்பி படுத்து நேரம் கழித்து எழுந்ததை பெரிய குற்றமாக பார்க்கும் சரளாவின் கண்களில் இருந்து தப்ப எண்ணி, சரள், பல் தேய்ச்சிட்டியா? தோ ஒரு நிமிடத்துல காஃபி கலந்துண்டு வரேன் விரைந்தாள் வீணா. நிமிஷமாக திரும்பியவள் கைகள் துரிதமாக இயங்கின. ஃபில்டரில் பொடியை போட்டு கொதித்த நீரை அதில் விட்டவளாய் பாலை கேஸில் வைத்தாள். சர்க்கரை திட்டமாக சேர்த்து நுரை பொங்க டிகாஷனை ரெடி பண்ணியவள் கொதிக்கும் பாலை திட்டமாக சேர்த்து அவளிடம் நீட்டினாள். அதற்குள் தள்ளாமையாக வந்த அம்மாவிடம் காஃபியை கொடுத்தவள் இதமான சூட்டில் காஃபியை எடுத்துக்கொண்டு அப்பாவிடம் போனாள். அப்பா, காஃபி சாப்பிட்றேலா? பதில் சொல்ல தெரியாமல் மலங்க மலங்க முழித்தவரின் வாயை திறந்து கொஞ்சம் கொஞ்சமாக காஃபியை இப்பொழுது அவர் முகத்தில் லேசாக ஒரு சின்ன சிரிப்பு வந்து விட்டதாக கற்பனை பண்ணி கொண்டவளாய், ஏ ராமு, ஐயா போர்வையை எடுத்து மடிச்சு வை, அந்த பேசின் தண்ணியை தூர கொண்டு கொட்டு, என்ன பல் தேய்ச்சி விட்டிருக்க, ஒரு வேலை உருப்படியா செய்யல? நனைந்திருந்த அவர் மார்பை துடைத்து விட்டாள். எத்தனை பிரியமாக அப்பா நினைவு தெரிந்த நாளில் ஆபீஸில் இருந்து வரும்போது அவளுக்காக டிஃபன் பாக்ஸில் மைசூர் பாகு வாங்கி வரும் அப்பா, அவளுக்காகவே மல்லிகை பூ நாட்களில் பாலித்தீன் பையில் பூக்களை நிரப்பி வரும் அப்பா. அப்பா, இந்த வளை எனக்கு நன்னா இருக்கா?
என்ற கையை நீட்டி காண்பித்தால் அந்த கையை பிடித்த கண்களில் ஒற்றிக்கொள்ளும் அப்பா. நெஞ்சம் நிறைந்த பாசத்தை கண்ணால் மட்டுமே கொட்டத் தெரிந்த அப்பா. அப்பா, ஏன்பா இப்படி ஒரு வியாதி வந்தது உங்களுக்கு? நினைவு தெரிந்த நாள் முதல் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்ல மாட்டீர்களே, கோபமாகவே பேசத் தெரியாதேப்பா உங்களுக்கு? எந்தவித போலி கௌரவமும் பார்க்காமல் இடுப்பில் கட்டிய வேஷ்டியோடு துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு சரக் சரக்கென்று செருப்பை தேய்த்து கொண்டு நடந்து போவீர்களே, அப்பா, இப்படி உங்கள் கால்கள் முடங்கி போச்சேப்பா. இதழ் பிரித்து நீங்க சிரிக்கிறப்போ எத்தனை ப்ளீஸிங்கா இருக்கும். இப்படி வாயை திறந்தாலே கோணிக்கொண்டு போகிறதே, எனக்கு வயத்த பிசையறதுப்பா. மனசு ஓவென்று அரற்றி ஆரவாரமிட்டது. இன்னமுமா பாய்லர் மூட்டல? அடிக்கட்டுமான்னு காத்துட்டு இருந்து தட்டை வச்சுண்டுடுவேளே, மணி ஆகல. நன்ன வயசான காலத்துல இப்படி ஒரு நாளை போல உழைச்சு மாய வேண்டி இருக்கு. பர்வதத்தின் குரல் வீணாவை மறுபடியும் நினைவுக்கு மீட்டது. இன்னைக்கு என்ன வந்து விட்டது எனக்கு? மனசு ஏன் இப்படி நழுவி நழுவி போய் என்னை கஷ்டப்படுத்துகிறது? ஏமா நீ கஷ்டப்படணும், நான் தான் சமைக்கிறேன் என்று உள்ளே போனால் 1000 அடி 100 ஆச்சாரம் சொல்லி 100 நோணாவட்டம் சொல்லி போதும் போதும் என்றாக்கி விடுவாள். 10 கையை அலம்பாமல் உப்பை தொடாதேன்னு ஒரு தடவை, கடுகு நன்னா வெடிச்சதான்னு இன்னொரு தடவை, ரச சொம்பில் ஈயம் உருகிட போறதேன்னு இன்னொரு தடவை, சாதம் நீ வடிச்சா வெற வெறையா இருக்குன்னு சொல்லி குக்கரை வைத்த கையோடு இன்னும் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்க்கும் குயுக்தி. 10 கையை அலம்பினாளோ இல்லையோன்னு செம்பில் தண்ணீரை கொண்டு வைத்துவிட்டு சூப்பர்வைஸ் பண்ணும் மெத்தனம். 8 வயது பெண்ணுக்கு அடுப்படி வேலை கத்து கொடுப்பது போல. சரி, நமக்கு ஒத்து வராது என்று ஒதுங்கி கொண்டு விடுவாள் வீணா. என்ன அம்மா இவள்! சின்ன விசும்பலாய் விசும்பிய மனசை மெல்ல தேற்றி தட்டி கொடுத்து தன்னை சுற்றியுள்ள அனைவரையும் திருப்திப்படுத்தி தன்னால் வாழ முடியுமா என்ற கேள்வி இதயத்தை நிரப்ப வை நாட் என்ற தன்னைத்தானே கேட்டுக்கொண்டவளாய் அன்றைய வேளையில் மூழ்கினாள் அவள். கடிகாரத்தின் நிமிட முட்கள் 1 2 என்று தொட்டுக்கொண்டு மறுபடியும் சண்டை போட்டு விலகி விலகி மறுபடியும் சில வினாடிகள் சேர்ந்து வட்டத்தை விட்டு விலகி போகாமல் போக முடியாமல் கடமை என்ற கண்ணாடி கூடத்தில் அடைப்பட்டு, இப்படித்தான் இந்த அம்மா பெண் உறவா? காலமுச்சோடும் மூச்சு உள்ளவரை பொங்க பொங்க வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு மனசுக்குள் சப்தம் இல்லாமல் மருகி ஓசைப்படாமல் அழுது கொண்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு, அம்மா, உனக்கு கேஸ்ல வெந்நீர் போட்டுட்டேன், நீ குளி, நான் மெதுவா பாய்லரை மூட்டுகிறேன். வீணா விரைந்தாள். பொடி பொடியாக கைகள் பீன்ஸை நறுக்கிய நேரத்தில் மனம் வேண்டாத நினைவுகளை ஒதுக்கி தள்ள முடியாமல் குப்பையாக குவித்து அவித்தது. அதன் நெடி தாழாமல் காரத்தை சுவாசிக்க முடியாமல் போன நிலையில் கண்கள் முத்துக்கள் சரமாயின. பர்வதம் பார்த்துவிடப் போகிறாளே என்று பயந்து மெல்ல கண்களை துடைத்து கொண்டாள். முதல் நாள் வரலட்சுமி நோன்பிற்காக மஞ்சள் குங்குமம் வாங்கிக்க அழைத்த சில தோழிகள் வீட்டுக்கு சென்றிருந்தாள் வீணா. பாஸ்கர் கூட வந்தாலும் எதிர்பாராமல் சில இடங்களுக்கு செல்ல நேர்ந்த நிலையில் வீடு திரும்ப சற்று நேரம் கூடவே ஆகிவிட்டிருந்தது. வீட்டிலோ முரளி அம்மா வேணும் அம்மா வேணும்னு அடம் பிடித்து கொண்டிருந்தான். வந்ததும் வராததுமா அடம் பிடித்து கொண்டிருந்தவனை மெல்ல சமாதானப்படுத்தி தூங்க வைத்தாள். மடியில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தான். எதிரே வந்து உட்கார்ந்த பர்வதத்திடம் மெல்ல தான் போய் வந்த விவரங்களை கூறியபடியே, பாவம் சுமதி, வழியில பார்த்தேன், அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வர வேண்டாம். கழிவிரக்கம் கொண்டு அவள் சொற்களை மாலையாக்கி கொண்டிருந்த நேரத்தில் வெடுக்கென்ற குடம் பாலில் கலந்த துளி விஷமாய், ஒரு வீடு விடாம ஏறி இறங்கியாச்சு போலிருக்கு. வார்த்தைகள் கூர்மையாய் இதயத்தை ரணப்படுத்தியது. சட்டென்று தூங்கிக் கொண்டிருந்த முரளியை தோளில் சாற்றியபடி அங்கிருந்து அகன்றாள் வீணா. அம்மாவின் குணம் தெரிந்தும் அவளிடம் போய் இந்த புராணங்களை சொன்னோமே என்று தன்னைத்தானே சலித்து கொண்டவளாய் அகன்றாள் அவள். இப்படி தினம் தினம் நடக்கும் கோபதாபங்கள், மாற்றங்கள், வேதனைகள் அவளுக்கு புதியதல்ல. இத்தனைக்கும் அவள் மூத்தாள் பெண் இல்லை. ஒரே வயிற்றில் பிறந்த 2 பெண்களில் ஒரு பெண் வெண்ணெய், மற்றொன்று சுண்ணாம்பு. தன் தாயை, அவள் குணநலன்களை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கோணங்களின் மாறுபாட்டிற்கேற்ப காட்சிகள் மாறுபடத்தானே செய்யும்.
அம்மா என்னை பார்க்கும் கோணம் வேறு. நோ ப்ராப்ளம் சமாளித்து கொண்டாள் வீணா. அம்மா அப்படியே கொண்டிருந்தாள். சரளா காரமான பேச்சு, கசப்பான பார்வை, குதர்க்கமான இடைசெருகல் என்ற மனதில் பதிந்த கைப்பு நாளாக நாளாக முற்றியதே தவிர குறையவில்லை. சரளாவின் குணம் அப்படித்தான் என்று ஓரிரு முறை பொறுத்தாலும் சில சமயம் விடவும் முடிவதில்லை. சுருக்கென்று திருப்பி அவர்களை வார்த்தைகளால் குத்தி விடலாம் என்று வெறி மிகுந்து திரும்புவாள். அந்த கோணிய கால்கள் அவள் வாயை அடைத்துவிடும். பாவம், கல்யாணத்துக்கு காத்து நிக்கிற பொண்ணு. ஆசைகளையும் அபிலாஷைகளையும் சுமந்து நின்ற அந்த விழிகளின் ஏக்கத்தை சந்திக்க பிரியப்படாமல் திரும்பி விடுவாள் வீணா. ஊனமுற்ற தன் கால்களுக்கு வீணாவே காரணம் என்று தவறான வேர் விட்டிருந்த எண்ணம் சரளாவின் மனதில் ஆழ விழுதோன்றி விரிந்திருந்தது. அவளின் படிப்பு, அழகு, உத்தியோகம் சிகரம் வைத்தாற்போல் அவள் தேடிக்கொண்ட இனிமையான இல்லறம், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து எப்படி இப்படி வடக்கு தெற்காக ஒற்றுமையான அம்சம் எதுவுமே இல்லாமல் போனோம் என்ற கசப்பு நெஞ்சில் நிறைந்திருந்தது. எல்லா எண்ணங்களும் மனதில் சுட சுட உதிப்பவை அல்லவே. எண்ணி எண்ணி சூடு ஏறியவைதான் அதிகம் என்பதற்கிணங்க எண்ணி எண்ணி மாய்ந்துதான் போனாள் சரளா. அதனால் தான் உடம்பு அப்படி காய்ந்து சுடுகிறதோ? எந்தவித வாளிப்பும் பளபளப்பும் இல்லாமல் குறுகி தேய்ந்தது. எண்ணங்கள் வெப்பமானவையா? மனசுக்குள் மருகுவாள் வீணா. தயிரும் பாலுமாக எண்ணி எண்ணி செலவு செய்யும் கொடுமை இல்லாமல், இடுப்பில் ஒன்றும் கொடியில் ஒன்றும் என்ற சாபக்கேடு இல்லாமல் சௌகரியமாக இருந்தும் இப்படி ஏன் ஒரு சாபக்கேடு? எஜமானிக்கு என்ன இன்னைக்கு கிளம்ப நேரமாகுமா? ஆஜானுபாகுவாக அவள் எதிரே வந்து நின்றவன் சட்டென்று அவள் சிந்தனையை கலைக்கவே அவசரம் அவசரமாக முரளிக்கு ட்ரெஸ் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு தானும் கிளம்பலானாள். மாதம் பிறந்தால் அவள் கொண்டு தரும் பணம் வேண்டி இருந்ததே அன்றே மற்றபடி ஒரு பாசம், பரிவு, இலை மறைவு, காய் மறையாய்க்கூட இல்லாமல் போயிருந்தது. பாலியஸ்டர் புடவையின் முந்தி காற்றில் பறக்க சுவரில் எழுதிய சித்திரமாய் அவள் ஆபீஸுக்கு கிளம்பிய நேரத்தில் கனல் பறக்கும் விழிகள் சரளாவினுடையதாக இருந்ததை பர்வதம் ஏன் புரிந்து கொள்ளவில்லை? இது எதில் சேர்த்தி? கண்டும் காணாமல் போகும் சாமர்த்தியமா? இல்லை, அந்த பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியாத அசட்டுத்தனமா? எது? மெல்ல பாஸ்கரின் தோளை பற்றியவளாய் வீணா உட்கார்ந்திருக்க அண்ணா சாலையில் ஸ்கூட்டர் வெகு வேகமாய் செல்லலாயிற்று. சுழலும் சக்கரம் முன்னேயும் சுழன்ற காலத்தின் சிந்தனை பின்னேயுமாய் கடந்த பாதை விரிந்தது. ஆழ்ந்து தன் வேலையில் ஈடுபட்டிருந்த வீணாவின் உள் மனதில் தன்னை யாரோ உற்று பார்ப்பது போன்ற உணர்வில் உந்துதல் ஏற்பட நிமிர்ந்து பார்த்தாள். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார்? எஸ்பி சலான் இல்லை மேடம். சாரி சார், இதோ தரேன். சட்டென்று ஒரு கொத்து சலானை எடுத்து கிளிப் போட்டு கவுண்டரில் பொருத்தினாள். தேங்க்யூ மேடம், வெல்கம். அவன் போய்விட்டான். அதற்கு அடுத்த வாரமே மறுபடியும் வந்தான். அவளை தொந்தரவு செய்யாமல் சில நிமிடங்கள் நின்றான். மறுபடியும் அவள் நிமிர்ந்து பார்க்க அவன் விழிகளின் ஓட்டம் அவள் விழிகளுடன் சங்கமித்து சுழிப்புடன் கலந்து சுழன்றது. அவன் பேசினான். மன்னார்குடியில் இருக்கும் தகப்பனுக்கு பணம் அனுப்புவதற்காக டிடி எடுக்க வந்ததாக சொன்னான். அவள் உதவினாள். அந்த அழகனின் ஆண்மை தூய வெள்ளை நிற உடையில் பளிச்சிட்டு மின்னியது. அவன் அழகாக சிரித்து அவளை நோக்க சட்டென்று கவிந்த நாணத்தில் அவள் குவிந்து மொட்டாக நிற்க கண்களின் சந்திப்பில் நிகழ்ந்தது அந்த அலங்காரமான ஆவர்த்தனம். ஒரு வினாடி பொழுதில் மிதிலாபுரி அரசன் ஜனகனின் குமாரி ஆனாள் அவள். அவன் தசரதனின் மைந்தன் ஸ்ரீராமனாக. அண்ணலும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். கண்களின் சந்திப்பு, அதன் சங்கமம், கருத்தின் சங்கமமாக, காதலின் சங்கமமாக, காலத்தை ஓட்டும் விதியின் சங்கமமாக சங்கமித்தது. வாய் திறந்து பேசுவதை விட சுவை நிறைந்த சொற்களின் இதத்தை, நயனங்களை விட அழகாக மொழி பெயர்க்கும் தகுதி வேறு எதற்குண்டு? வந்து போகிறவர்கள் விருந்தாளிகள், ஆனால் நிரந்தரமாக தங்கிவிட்டவர்களை அது குறிக்காது என்று அவள் மெல்ல மெல்ல உணர்ந்தாள். சுவையாக தொடர்ந்த நாடகம் மங்களகரமான திருமணத்தில் முடிய அவள்தான் எத்தனை பாடுபட்டாள். மெல்ல மெல்ல மனதின் ஆசைகளை குவித்து எத்தனையோ ஆசையுடனும் பாசத்துடனும் தன் தகப்பனிடம் சொல்லிவிட துணிந்து முன் வந்த நேரத்தில் உள்ளிருந்து வந்த குரல் அவள் ஓட்டத்தை தடைப்படுத்தியது. எழுந்த பெருமூச்சை மெல்ல அடக்கி அவள் ஓய்ந்து ஒதுங்கி நின்றாள். பருவம் வந்து மலர்கின்ற நேரத்தில்
பெண்கள் தான் பெற்றோர்களுக்கு எப்படி அந்நியமாகி விடுகின்றனர்? ராமபத்ரன் தன் பிள்ளைக்கு வீணாவை கேட்கிறான். இன்னைக்கு ஜாதகம் கொண்டு தான்னு சொன்னேன். பசுபதியின் குரலில் பெருமிதம். பிள்ளையை தேடிக்கொண்டு நாயாய் திரிய வேண்டிய இந்த நாளில் உன் பெண்ணை என் பிள்ளைக்கு பண்ணிக்கிறேன் என்று ஒருவர் கேட்டால் பெருமைப்பட வேண்டிய நிலைமையல்லவா? அந்த மாதிரி மனசு யாருக்கு வரும்? நூற்றில் இல்லை இல்லை 1000ல் 1 தேருமா? அப்படி ஒரு பெருமை தேடி வரும்போது அதை நல்ல முறையில் குற்றம் குறையில்லாமல் வரவேற்பவர்கள் லட்சத்தில் 1 வருமா? என்னவோ பிள்ளைக்கு மச்சம் இருக்கு. ஆள் அழகா துப்பட்டிக்காரான்னு இருந்துட்டா போதுமா? உள்ளே வெளியே தெரியாமல் என்ன குறையோ? இல்லைனா ஏன் அவ பொண்ணு தேடிண்டு வரணும்? இல்லை, குடும்பத்தில் ஏதாவது ரச குறைவா நடந்திருக்கும். அதை பூசி மெழுகி மறைக்கத்தானே வந்து நல்லவா போல நடிக்கிறான்னு சொல்லி. நல்லதை தீமையாகத்தான் பார்க்க தெரியும் நம்ம ஜனங்களுக்கு. என்ன பேசாம இருக்க? பசுபதி மெல்ல கேட்டார். ஆமாம், நம்ம வீணாவுக்கு இப்ப என்ன வயசாயிடுத்தோ? அதுக்குள்ள பாக்குறேளே, 2 வருஷம்தான் ஆறது உத்தியோகத்துக்கு போய். 4 காசு சேர்த்துக்க வேண்டாமா? நீங்களோ இந்த வருஷம் ரிட்டையர் போறேள். இருக்கிறத போட்டு அவளுக்கு பண்ணி கொடுத்துட்டு நம்ம வயித்துல என்ன ஈர துணியா போட்டுக்கிறது? நமக்கு பின்ன சரளாவுக்கு ஏதாவது வழி பண்ண வேண்டாமா? கல்யாணம்னு ஆகி போயிட்டா அப்புறம் காலனா காசு பேராது, தெரிஞ்சுக்கோங்கோ. பர்வதம் இறைந்து பேசினாள். அம்மாவுக்கு எப்பொழுதுமே மெதுவாய் பேசத் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான். இறைஞ்சு கத்தி மூர்க்கமா பேசத்தான் தெரியும். மத்தவா மனசு நோகாம இதமா மறுக்க தெரியாது. மற்றவர்கள் மனசின் போக்கை புரிந்து ஆறுதலாக பேசத் தெரியாது. சுசி ருசி தெரிந்து மற்றவர்களுக்கு விருந்து செய்வது போல் மனசு அறிஞ்சு பேசுவது ஒரு கலை. அது அம்மாவுக்கு தெரியாது. அது கூட அவள் பேரில் பிசகில்லை. அவள் வாழ்ந்த சூழ்நிலை அப்படி. இறுகிய ஏமாற்றங்கள் இறைஞ்ச குரலில் வெளிவருகின்றன. நொந்து போயிருந்த மனசு மற்றவர்களை நோக வைக்கிறது. ஒட்டாத தனி குணம், ஊனமுள்ள பெண்ணின் நிலை அவள் மனதை ஊனமாக்கி விட்டிருந்தது. ஆமா, எப்ப சேர்த்து எப்ப கல்யாணம் பண்றது? எனக்கோ தள்ளலை. தெம்பும் திடமுமாய் இருக்கிறப்பவே அவளை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாக்கா அப்புறம் பகவான் விட்ட வழி. ஆகா, பகவான் விடுவான் வழி. கொல்லப்புறத்தை திறந்து வையுங்கோ. உலகத்துல 28க்கும் 30க்கும் போத்து போத்தா பொண்ணுக நிக்கிறதுகள். இவளுக்கு வந்துடுத்து அவசரம். அப்போ நீ என்னதான் சொல்ற? ராமபத்ரனோ என்னவோ, அவ புள்ளைக்கு இப்ப ஜாதகத்தை கொண்டு போய் நீட்ட வேண்டாம். இப்ப ரொம்ப நல்லவன் மாதிரி குழையறாரே. பேங்க்ல பொண்ணுக்கு உத்தியோகம். 1ஆம் தேதியானா டோக் டோக்கா வாங்கிக்கலாமேங்கிற நல்லெண்ணம் தான். கிட்ட போனா வரதட்சணை இத்தனை 1000, பொண்ணுக்கு நகை 20 பவுன்னு அடுக்குவா. பேசாம இருங்கோ. யாராவது வரதட்சணை கேட்காதவளா பார்த்து பண்ணலாம். 100ல் ஒருத்தர் அந்த மாதிரி கிடைக்காமலா போவா? அதுக்குள்ள என் பொண்ணு அரை கிழம் ஆகிடுவா. காலா காலத்துல கல்யாணம் பண்ணலேனா அது கல்யாணம் இல்லடி. அப்புறம் மனசு ஒட்டாம போய் வெறும் ஒப்பந்தம் ஆயிடும். என்னவோ பண்ணுங்கோ. ஓசைப்பட பேசிவிட்டு திரும்பினாள் அம்மா. இந்த அம்மாக்குன்னு என்ன இப்படி ஒரு மனசு? இப்படி கூட இருக்க முடியுமா? பயிர் செழித்து வளர உரம் கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா மனசு செழித்து வளர ஏன் ஒண்ணுமே இல்லாம போயிடுத்து? காலத்துக்கு ஏத்தாப்புல இந்த பெத்தவா மனசும் சத்தில்லாம போயிடுத்தே. தன் தேவைகளை சுருக்கிண்டு சௌகரியங்களை தியாகம் பண்ணிட்டு பெண்களுக்கு வாழ்க்கையை தேடித்தர முன் வருவதில்லையே. தன் பெண்ணை பெற்ற பிரசவ செலவில் இருந்து படிக்க வைத்து உத்தியோகத்துக்கு அப்ளிகேஷன் வாங்க செலவு பண்ணியது வரை பெண் சம்பாதித்து கொடுத்து பின் அவள் கல்யாணத்துக்கும் அவளே சேமித்து எடுத்துக்கணும். அதற்குள் அவள் இளமையும் போயிடும். அப்புறம் கல்யாணம் நின்னும் போயிடும். என் பெண் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு பெத்தவாளை காப்பாத்துறாங்கிற போலி இமேஜை உருவாக்கிடலாம். தியாகம், அது எத்தனை பெரிய வார்த்தை, எத்தனை ஆழமான அர்த்தங்கள் கொண்ட கடல். அது எப்படியெல்லாம் இந்த சமூகத்தில் சீர்படுகிறது, மலிந்து சந்தி சிரிக்கிறது. ஓசைப்படாமல் திரும்ப திரும்ப ஓசைகளை எழுப்பும். கண்ணாடி மலையை சப்தப்படுத்தாம ஓரமா ஒதுக்கி அடுக்கி வச்சா கூட மறுபடியும் அசைந்து நலுங்கி குலுங்கி ஓசை எழுப்புவது போல திரும்ப திரும்ப நினைவுகள் குலுங்கி குலுங்கி அவளை தடுமாற வைத்தது. மெல்ல தனித்திருந்த அப்பாவிடம் தன் மனசை வெளிப்படுத்திய போது அந்த மனசுதான் எப்படி பாசத்தில் நிரம்பி வழிந்தது. அப்பா. என்னம்மா? எப்படி ஆரம்பிப்பது, எதை சொல்வது? அப்பா, என் மனசுல பாஸ்கரை கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணம் அழுத்துறதுப்பா என்ற தகப்பனிடம் ஒரு பெண்ணால் எப்படி சொல்ல முடியும்? வெட்கமாக இருந்தது.
மனதுக்குள் அடக்கிய எண்ணங்கள் முகத்தில் வண்ணத்தை பூசியது. சொல்லுமா? திரும்பவும் பதில் சொல்லாமல் முழித்த பெண்ணை பாசம் பொங்க பார்த்தார் பசுபதி. மெல்ல பெண்ணை, வாமா இப்படி உட்கார். மகளின் கையை பிடித்து பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டார். தொட்ட உடனேயே மனசு உடைஞ்சது. பத்திரமாக சுவரில் இருந்த பாஸ்கரின் போட்டோவை தகப்பனிடம் கொடுத்தாள். அதில் அன்பு வீணாவுக்கு பாஸ்கரன் என்று எழுதப்பட்டிருந்தது. அதனுடன் பாஸ்கரின் அப்பா அவனுக்கு எழுதிய கடிதமும் இணைக்கப்பட்டிருந்தது. வீணாவை அவர்கள் வீட்டு மருமகளாக்கிக் கொள்ள விரும்பிய அவர்கள் ஒப்புதலும் தெரிவிக்கப்படவே, வீணா கவலைப்படாதம்மா, உன் பாஸ்கரையே நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல சிநேகிதனாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அவளுக்கு தன் தந்தையின் சம்மதம் கிடைக்க பூரித்து போனாள் வீணா. பர்வதத்தை ஒப்புக்கொள்ள வைக்கும் பொறுப்பை பசுபதி ஏற்றுக்கொண்டு விட்டார். பைசா வரதட்சணை இல்லாமல் சிம்பிளா அம்மா சொன்ன திட்டத்தின்படி பாஸ்கர் வீட்டாரை ஒப்புக்கொள்ள வைத்து கழுத்தில் தாலி விழுவதற்கு அவள் அலைந்த அலைச்சல் கொஞ்ச நஞ்சம் இல்லை. சுயநல தாய்மையின் முன் தன்னல பெண்மை தானே தன் வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள விழைந்தது. இத்தனை கஷ்டத்துக்கும் நடுவே மிஞ்சி வந்து தனியா மனசுல சின்ன துளியாய் துளிர் விட்டதே சந்தோஷம். அதற்காக அவள் எத்தனை பாடுபட்டாள். என்ன, எல்லா சிரமமும் மறைஞ்சு போச்சே. எல்லாமே உலகத்தில் பிரசவ வைராகியம்தானா? பிஞ்சு முகத்தை பார்த்தவுடன் பட்ட வலி எல்லாம் மறைந்து மாயையாகி விடுகிறதே, அப்படித்தானா? சாஸ்திரத்துக்கு புத்தகத்துக்கு போயிட்டு வந்ததோட சரி. பாஸ்கருக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸ் மதராஸ்ல இருந்தது. அவளுக்கும் மதராஸ்ல வேலை. சிரமம் இல்லாமல் போய்விட்டது வீணாவுக்கு. அவளை பாசமும் ஆசையுமாய் சீராட்டிய தந்தையை விட்டு பிரிய வேண்டியதில்லை. அம்மா தங்கை இவர்களுக்கு தான் செய்ய வேண்டிய கடமையை கல்யாணம் என்ற போர்வையில் புகுந்து கொண்டு கடமை என்ற சுமையை கன லேசாக இறக்கி வைத்துவிட்டு போக வேண்டியதில்லை என்ற போது திருப்தியாக இருந்தது வீணாவுக்கு. எல்லா சந்தோஷங்களும் நிலைப்பதில்லையே. 3 நாள் காய்ச்சலில் படுத்த பசுபதி அத்தனை மருந்தையும் மாத்திரைகளையும் முழுங்கிவிட்டு 4ஆம் நாள் காலையில் கையையும் காலையும் வெட்டி வெட்டி இழுக்க என்று பேச்சு வராமல் தவிக்க, வீணா வீணா என்று 1000 தடவை கூப்பிடும் சொல் அடங்கி ஒடுங்கிய போது அவள் துடித்துத்தான் போய்விட்டாள். தனக்கு இப்படி ஒரு நிலைமை பின்னால் வந்துவிட்டால் என் வீணாவுக்கு யார் தாரை வார்த்து கொடுப்பான்னு தோன்றிய உள் உணர்வுதான் அவளுக்காக கட்சி கட்டி பேச வைத்ததோ. சித்த வைத்தியம், நவரக்கிழி என்ற எத்தனையோ முயற்சிகள் முடங்கிய கை காலை சீராக்கவில்லை. ஆனால் உயிர் பிச்சை போட்டது. அப்பா அப்பா என்று பார்த்து பார்த்து செய்தாள் வீணா. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அவளை கட்டாயமாக மெட்ராஸிலே தங்க வைத்தது. கழுத்தில் தாலி விழுந்த நாழியில் அவள் வேறு கோத்திரத்துக்கு மாறிவிடுகிறாள். மறு வீட்டுக்கு போனாலும் பெற்ற தகப்பனையும் தாயையும் அனாதரவாக நிற்கும் சகோதரியையும் காப்பாற்றுவது அவள் கடமை இல்லையா? இன்று அவள் வாழ்வில் துளிர்த்து நிற்கும் சந்தோஷத்திற்கு விதையிட்டவர்கள் அவர்கள்தானே. நன்றி கலந்த இதயம் அவர்களுக்காக உழைத்த போது அந்த உழைப்பை, அதன் தேவை அவர்கள் புரிந்து கொண்டார்களா? காணும் காட்சிக்கும் எழுதும் எழுத்துக்கும் வரம்பும் எல்லையும் உண்டு. ஆனால் கற்பனைகளும் அதன் வடிவாக ஜாலம் விரித்த அனுமானங்களும் முழுமை அடைந்த நிலையில் அவனிடம் அன்பு செலுத்துவதை தவிர வேறெதுவுமே அறியாத பேதையாக நின்றாள். அந்த பேதமையையே தன் பெருமையாக நினைக்க இல்லறம் என்ற அந்த சின்ன அழகிய ஓடம் மெல்ல பாய்மரம் விரித்தது. வாழ்க்கை கடலில் பயணம் ஆரம்பித்தது. லீவ் முடிந்து அவள் திரும்பும் நாளும் வந்தது. நிச்சயமா நீங்க போகணுமா? சின்ன குழந்தையாய் அவளிடம் பரிதாபமாக கேட்கையில், இந்த குழந்தை பெண்ணை பிரிந்து இருப்பது எப்படி சாத்தியம் என்ற கேள்வி முதல் முறையாக அவன் மனதில் விஸ்வரூபமாய் விரிந்து நிறைந்தது. என்னடா கேள்வி கேட்குற? போகாம என்ன பண்றது? உத்தியோகம் புருஷ லட்சணமாச்சே. உன் புடவை தலைப்பை பிடித்துண்டு சுத்தின்றிருந்தால் நீயே என்னை மதிக்க மாட்ட. ஏன் இப்படி பேசுறேள்? உங்களை பிரிஞ்சு இருக்க என் மனசுல வலுவில்லையே. எனக்கு என்ன சொல்லி என் நிலைமையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. உதடுகள் சுழித்து குரல் கம்ம அவள் சொன்ன போது கண்கள் பூத்து விட்டிருந்தன. சட்டென்று அந்த கண்ணீர் பூக்களை ஒத்தி எடுத்து மெல்ல தலையை வருடி கொடுத்து ஆறுதலாக 4 வார்த்தைகள் சொல்லி அவளை சமாதானப்படுத்தி, நாளை எண்ணிண்டே இரு, ஓடி வந்துடுறேன். எனக்கு மட்டும் உன்னை விட்டுட்டு போக மனசு வருமா? என்ன பண்றது? மனிதனுக்கு எந்த நேரத்திலும் எந்த சிந்தனையிலும் கடமை முக்கியம் இல்லையாவினோ?
மெல்ல அவளை அணைத்து நெற்றியிலும் கண்களிலும் உதடுகளிலும் தன் அன்பை சிந்தி எடுத்தபோது அவள் துடித்து துவண்டும் தான் விட்டாள். கண்கள் சோர்ந்து வட்டமிட, முகமெல்லாம் வெளுத்து, அவன் போகிறானே என்ற தவிப்பு நெஞ்சத்தை நிறைக்க, நான் கிளம்பட்டுமா வினு என்று அனுப்ப, தலையை கூட லேசாக ஆட்டத் தெரியவில்லை அவளுக்கு. அன்பின் அரும்புகள் கண்ணீர் பூக்களாயின. நினைவுகள் மட்டுமே நிஜமான துணையானது. அவன் எழுதும் கடிதங்கள், அதில் அனுப்பும் வரி, வடிவ சித்திரங்கள் அதற்காகத்தான். பொழுது விடிந்ததோ என்ற நிலையில் அவன் அவள் மேல் கொண்ட தீராத காதல் சிசுவாக புரளத் தொடங்கியிருந்தது. சந்தியா காலத்து மேகங்கள் டீனேஜ் பெண்களாய் விதவிதமான வண்ண ஆடைகளால் தங்களை அலங்கரித்த நிமிட நேரத்தில் அவிழ்த்து போட்டு கொண்டிருந்தன. கடல் அலைகள் ஜில்லென்று எழும்பி நுரைத்து அடங்கி மறுபடியும் ஓடி ஆர்ப்பரித்து கொண்டிருந்தன. அலைகளின் ஆர்ப்பரிப்பை தவிர, கப்பலின் லேசான ஆட்டத்தை தவிர அங்கு மரங்கள் அசையும் ஒலியோ இல்லை பறவைகள் பாடும் குரலோ எதுவுமே இல்லை. டேவிட்டின் மடியில் இருந்த சோனியா மெல்ல பூல்கயா சப் சூட் என்று பாடிக்கொண்டிருந்தாள். ஜூலி, ஐ லவ் யூ, லலலா. பனாமா ஒன்றை எடுத்து இதழ்களில் பொருத்தி கொண்ட பாஸ்கர் லைட்டரை தேடினான். சட்டென்று கையில் இருந்த லைட்டரை ஆன் பண்ணி அவன் இதழில் பொருத்தி இருந்த சிகரெட்டை பற்ற வைத்த டேவிட் சிரித்தபடி அந்த சூழ்நிலையின் இறுக்கத்தை தவிர்க்க, ஜூலி, ஐ நெவர் லவ் யூ அட் ஆல் என்று சொன்னபடி சோனியாவை ஆஃப் செய்தான். வாட் பாஸ்கர், வாட் ஹேப்பன் டு யூ, வை ஆர் யூ சோ அப்செட்? அவன் தோளை ஆறுதலாக அணைத்தபடி தன் பக்கம் திருப்பினான். நத்திங் டேவிட். சிகரெட்டை விரல் நுனியில் இடுக்கியபடி அந்த உஷ்ண புகையை மனம் கொண்ட மட்டும் இழுத்து வெளியே விட்டான் பாஸ்கர். கொஞ்சம் தவிப்பு அடங்கியதைப் போல இருந்தது. நத்திங் என்று அவன் மறுத்த விதம் எவ்ரிதிங் என்று வெளிச்சம் போட்டு காட்டியது. கமான் மை பாய். பாஸ்கரின் கையை பிடித்து அழைத்தவன் டெக்கின் கப்பலின் மேல் தளம் ஓரத்தில் போடப்பட்டிருந்த சேரில் அவனை உட்கார வைத்தான். எதிரே இருந்த பீப்பாயில் தன் நீண்ட கால்களை குறுக்காக போட்டான். உங்க வீட்டில இருந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு. எடுத்து கொடுத்தான். படி. உன் மனைவி உனக்கு எழுதியதை. வாட் பாஸ்? படி. ஏன்? அவன் கண்கள் மறுபடியும் அவனை வலியுறுத்தியது. மனம் கலந்து பழகிய நட்பில் வெட்கம் இல்லை. மறுபடியும் அவன் தயங்கவே கடைசி பக்கத்தை அவன் படிக்க வாகாக மடித்து நீட்டினான். கண்கள் அந்த நீல நிற காகிதத்தின் கருப்பு நிற எழுத்துக்களை விழுங்கி விழுங்கி ஓடியது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களுக்கு நான் போட்ட முதல் கடிதம் கிடைத்தா? இன்று காலம் வர சிவப்பும் பச்சையும் நீலமுமா கை நிறைய வளை அடுக்கி விட்டிருக்கா. பொன் காப்பும் வெள்ளி காப்பும் கையில கூடவே போட்டிருக்கா. லேசா சின்னதா ஒரு வேலை செய்தா கூட கலகலன்னு சப்தம் கேட்கும்போது லேசா பயமா இருக்கு. அம்மா கருப்பில் சின்ன நட்சத்திரங்கள் தூவினார் போன்ற பட்டுப்புடவை வாங்கி இருக்கா. மன்னார்குடியிலிருந்து அப்பாவும் அம்மாவும் வந்திருந்தா. அம்மா தான் வளை அடுக்கினாள். எனக்கு கொஞ்சம் திரட்டு பால் காய்ச்சி எடுத்துண்டு வந்திருந்தாள். கையில் எடுத்து கொடுத்து சாப்பிட சொன்னாள். அந்த சுவையில் அதன் மனத்தில் என் தொண்டை அடைத்தது. உங்களுக்கு திரட்டு பால் எத்தனை பிடிக்கும்? நீங்க சாப்பிடாம நான் சாப்பிட்டது எனக்கு குற்றமாகப்பட மனசு தாங்காமல் உங்க அம்மா மடியில் படுத்துண்டு அழுதுட்டேன். அம்மா எத்தனையோ ஆறுதல் சொன்னா. அடுத்த மாசம் முதலே சீமந்தம் பண்ணணும்னு அம்மாவுக்கு ஆசை. நீங்க வர முடியுமான்னு கேட்டு எழுத சொன்னா. லீவ் எடுத்துண்டு வரேளா? குழந்தை பிறந்தவுடன் போயிடலாம். எனக்கு நீங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசை. ப்ளீஸ் வந்துடுறேளா? எனக்கு இசைக்கேடா ஏதாவது ஆயிட்டா உங்களை பார்க்காமலே போயிடுவேனோங்கிற பயம் மனசுல இழை ஓடிண்டே இருக்கு. அப்படி எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என் நெஞ்சு வேகாது. ப்ளீஸ் வந்துடுறேளா? உடம்பு உபாதையை நான் தாங்கிக்க தயார். மனசால கஷ்டப்பட எனக்கு தெம்பில்ல. வர வர எனக்கு உட்கார்ந்தா எழுந்திருக்கவே முடியல. ரொம்ப வயிறு பெருசா இருக்கு. குழந்தை பெத்து போட்டு போயிடுவேனோன்னு மனசு கலக்கமா இருக்கு. எனக்கு உங்களை விட்டு போக மனசே கிடையாது. கை நிறைய வளையலோசை மனசால கை நிறைய வளையலோட மனசால உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். ஆசிர்வதியுங்கோ. உங்கள் வினு. படிக்க படிக்க கண்கள் பனித்தது டேவிட்டுக்கு. இந்த இளசுகளுக்குத்தான் ஒருவர் மேல் ஒருவருக்கு என்ன அன்பு! நேரில் பேசினாப்ல எப்படி மனசை கொட்டி எழுதியிருக்கா. இந்த நேரத்துல இதுகளை பிரிக்க கூடாது. இது எத்தனை புனிதமான தாம்பத்தியம். ஒருவேளை பிரிந்து இருக்கிறதுனால தான் தாம்பத்தியமே புனிதமா இருக்கோ?
ச்ச! என்ன எண்ணம்! எனக்கு இந்த நேரத்துல எல்லாருமே வாழ்க்கையில் ஏமாற்றப்படுவதில்லையே! காமாலைக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள். ஏமாற்றப்பட்டவனுக்கு நல்லவர்கள் கூட ஏமாற்றுக்காரர்கள்தான், பித்தலாட்டக்காரர்கள்தான். சட்டுன்னு லூசியாவின் ஞாபகம் வந்தது. எத்தனை உன்னதமான அவன் அன்பை, காதலை ஒரு நிமிடத்தில் காலடியில் போட்டு நசுக்கிவிட்டு, பளபளத்த கானல் நீரை தண்ணீராய் எண்ணி ஓடிவிட்டாளே! தலையை சிலுப்பிக் கொண்டான் டேவிட். சட்டென்று டீப்பாயில் இருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்து தண்ணீரை எடுத்து 1, 2, 3 டம்ளர்களில் குடித்து தீர்த்தான். கொஞ்சம் ஆத்திரம் அடங்கியது போல் இருந்தது. அந்த நீல நிற கடிதத்தின் கருப்பு வரிகள் மனசில் மறுபடியும் வெள்ளி இழையாக பளபளத்து ஓடின. இந்த நேரத்தில் அவள் பக்கத்தில் அவன் போய் ஆறுதலாக இருக்கணும். நிச்சயம் அதற்கு ஏற்பாடு பண்ணணும். அந்த பிள்ளை தாய்ச்சி ஆசை நிறைவேறணும். கடிதத்தை பிரித்து மறுபடியும் நீவி மடித்த டேவிட் அதை பாஸ்கரிடம் திருப்பிக் கொடுத்தான். ஒரு தடவை வாய்விட்டு அழுதால் தேவலை போன்ற இறுக்கம் மனசை நிரப்பியிருந்தது. பாஸ்கரின் கண்களில் இருந்து கோடாக வழிந்த நீர் விளக்கின் வெளிச்சத்தில் பளபளத்தது. முதலாக தன் உத்தியோகத்தில் சட்டென வெறுப்பு கவிழ்ந்தது. சியர்ஸ் மை பாய், டேக் இட் ஈஸி. அடுத்த வாரம் மேங்களூர் போய்விடுவோம். நீ அங்கிருந்து மதராஸுக்கு போய்விடு. சிக் ரிப்போர்ட் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் அந்த பெண் உன்னை ரொம்ப எதிர்பார்த்திருப்பாள். அவளை ஏமாற்றி விடாதே பாஸ். உடைந்த அந்த குரல் நெகிழ்ந்த அவன் இதயத்தை படம் பிடித்து காட்டியது. சொன்னது மட்டுமல்ல, செயலிலும் காட்டினான் டேவிட். எப்படியோ ஏற்பாடு செய்து வெஸ்ட் கோஸ்டில் அவனை ஏற்றிவிட்ட டேவிட் அந்த வண்டியின் சிவப்பு விளக்கு மறையும் வரை பார்த்துவிட்டுத்தான் திரும்பினான். வினம்மா. மனசு நிறைய ஒரு முறை அவள் பெயரை சொல்லி நிரப்பிக் கொண்டான். இள ரோஸ் நிறத்தில் பூக்கள் மலர்ந்த வெள்ளை இன்டிமேட் சாரியும் ஆழ்ந்த பிரவுனில் சந்தன கரையிட்ட பின்னி சாரியும் வாங்கி கொண்டிருந்தான். ஸ்வீட் பாக்கெட், ட்ரை ஃப்ரூட்ஸ், டபுள் டெக்கர் கேட்பரிஸ், பீனட் சாக்லேட் தனிமையில் அவளிடம் கொடுத்து சிரித்து மகிழ டாய் பாக்கெட் 2. சென்னை நெருங்க நெருங்க மனசு தவித்தது. திடும்னு போய் இறங்கினா எப்படி ஆச்சரியப்படுவா? முந்தி மாதிரி துள்ளி குதிச்சுண்டு ஓடி வர முடியாது. சட்டென மனசுல தாய்மையின் சுமையில் அவன் வினோ அவள் அவன் தாய்மையின் சுமையில் அவள் வினோ. கண்கள் சோர்ந்து தோள்கள் இளைத்து வயிறு பானையாய் சரிந்திருக்க வெட்கத்துடன் அவன் முன் வந்து நின்றாள். குப்பென்று சிரிப்பு வந்தது அவனுக்கு. வாட் நான்சென்ஸ்! நான் பைத்திய மாதிரி இதென்ன சிரிப்பு? சிரிச்சா அந்த குழந்தை மனசு வாடிடுமே. அப்பவே ஓடிப்போய் அவள் கையை பிடித்து கொண்டு கையில் அடுக்கப்பட்டிருந்த வளையல்களை மெல்ல தள்ளிவிட்டு ஓசை எழுப்பி அவளை அள்ளி அணைத்துக்கணும் போல வெறி வந்தது. அந்த தவிப்பை தணிக்க, அந்த சந்தோஷ கிளுகிளுப்பு அடங்க, சட்டென்று பனாமா ஒன்றை உதடுகளில் பொருத்தி லைட்டரின் உதவியால் பற்ற வைத்தான். மெல்ல இதம் பரவிய நெஞ்சத்தின் திருப்தியில் சென்னை வந்துவிட்டது. டாக்ஸி ஒன்று சர்ரென்று வந்து நின்ற சப்தத்தை தொடர்ந்து வினுமா? பாஸ்கரின் குரல் தெளிவாக அவள் காதில் வந்து விழுந்தது. எப்ப பாரு அவன் சிந்தனை நெஞ்சில் பரவி இருந்ததால் ஏற்பட்ட பிரம்மையோ? மௌனமாக இருந்தாள் வீணா. வீணா, வீணா இறைந்து கூப்பிட்டான் பாஸ்கர். பாஸ்கரின் குரல்தான், சந்தேகம் இல்லை. வந்துட்ட. குரல் கொடுத்த வீணா மெல்ல எழுந்தாள். நிஜமாகவே பாஸ்கரா? இந்த நேரத்திலா? எப்படி வந்தான்? அவள் போட்ட கடிதமே அவனுக்கு சேர்ந்ததோ இல்லையோ என்ற காலையில் தானே மறுபடியும் ஒரு கடிதம் போட்டிருந்தாள். கையை ஊன்றி தாங்கலாக பிடித்து கொண்டு எழுந்தவள் ஜன்னல் வழியாக பார்த்தாள். பாஸ்கர் தான். பறக்க பறக்க வந்தவள் கதவை திறந்தாள். ரோடு என்று கூட பார்க்காமல் அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். சின்ன கேவல் ஒன்று நெஞ்சை விட்டு வர மேடிட்ட வயிறு அவனை இடித்த போது வினு வினு மெல்ல அவளை சமாதானப்படுத்தி சாமான்களை இறக்கினான். ஒவ்வொரு நாளும் திருநாளாக நாட்கள் கழிந்தன. இரவின் தன்மையில் அந்த மேடிட்ட வயிற்றில் தன் காதுகளை வைத்து வினு வினு உன் பையன் ரொம்ப பொல்லாதவன். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அறக்க பறக்க அவன் கேட்கும்போது நிஜமாகவே இந்த பொல்லாத பிள்ளை அப்பனுக்கு என்ன செய்தி சொல்லித்தோ என்ற தவிப்பில் என்ன சொல்லித்தாம் மிடுக்காய் அவள் கேட்க, சொல்லட்டுமா? குறும்பு கொப்பளிக்க அவன் திருப்பி கேட்க, என்ன பயமுறுத்துறேள்? சொல்லுங்களேன். எதுக்கும் இந்த வீணா பயப்பட மாட்டா, தெரிஞ்சுக்கோங்கோ. இத்தனை வீராப்புடன் பேசும் இந்த பெண்ணா அந்த கடிதத்தை எழுதினாள் என்ற வியப்பு மிஞ்ச, ஏன்பா அடுத்த வருஷம் நேக்கு தங்கச்சி பிறந்துடுவாளான்னு கேட்குறான் வினு. எத்தனை பொல்லாத்தனம் பாத்தியா?
முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு அவன் சொல்ல, அவள் குப்புன்னு சிவந்து சிரிக்க, மெல்ல புரண்டு கொடுத்தான் அவள் மகன். பளிச்சென மின்னலாய் வெட்டிய வலியில் முகத்தை சுளுக்கிய வினு அவனை கெட்டியாக பிடித்து கொண்டாள். அந்த கைகளுக்கு எங்கிருந்து வந்தது இத்தனை அசுர பலம்? இத்தனை பலமும் அத்தனை வலியின் பிரசவங்களா? பொறி தட்டினார் போல நிமிர்ந்தான் பாஸ்கர். என்னடா வினு? ஒண்ணுமில்ல, வலிக்கிறது. எங்க வலிக்கிறதுமா? இங்கதான். மெல்ல அவன் கையை பிடித்து தன் இடுப்பில் வைத்தாள். கொஞ்ச நேரத்தில் விட்டு விட்டு வலி வரத் தொடங்கவே அம்மாவை எழுப்பினாள் வீணா. சட்டுன்னு ஒரு டாக்ஸி பிடித்து வந்தான் பாஸ்கர். அவளுக்கு விபூதியிட்டு கையில் ஹார்லிக்ஸை கரைத்து எடுத்து கொண்டு கிளம்பினாள் பர்வதம். நர்சிங் ஹோமில் அட்மிட் பண்ணி கையெழுத்து போடும்போது வியர்த்து நழுவியது அவன் கையில் இருந்த பேனா. மனசு படபடன்னு துடிக்க வராண்டாவின் வெளியே காத்து கிடந்தான் பாஸ்கர். பர்வதம் உள்ளே போய்விட்டிருந்தாள். அந்த இருளின் கனத்தை மிஞ்சி நர்ஸின் அதட்டும் குரல், அம்மா அம்மா. வினுவின் குரல் வலியின் கொடுமையில் நாராசமாக ஒலித்தது. அப்படியே சரிந்து உட்கார்ந்து விட்டான் பாஸ்கர். என் வினுவுக்கு ஒன்றும் வராம காப்பாத்து கிருஷ்ணா. எனக்கு இந்த குழந்தை, ஒரு குழந்தை போதும். மறுபடியும் வினுவை இப்படி அலற வைக்க மாட்டேன் நான். ப்ளீஸ் சுவாமி, என் வினுவுக்கு ரொம்ப வலியை கொடுக்காத. அவளால தாங்க முடியாது அரற்றினான் பாஸ்கர். அம்மா! ஓ! பெரிய சத்தமாய் அவள் அலறியது காதில் விழ கண்களை இறுக மூடிக்கொண்டான் பாஸ்கர். தொடர்ந்து குவா 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 என்ற குழந்தையின் அழுகை சத்தம். சட்டுன்னு மனசு லேசாக அவன் மூச்சு விட்ட போது வெளியே வந்த நர்ஸ் ஆண் குழந்தை என்று சொல்லிவிட்டு போனாள். கொஞ்ச நேரத்தில் வெள்ளை துணியில் சுற்றப்பட்ட அந்த ரோஜாவை பார்த்தவுடன் மனசு புல்லரித்தது. முரளிதரா, என்னப்பா? மனம் குருவாயூரப்பனை அழைத்து நன்றி தெரிவித்த நேரத்தில் மெல்ல அவன் கைகள் நீண்டு அந்த பிஞ்சு காலை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டது. மெல்ல அறையில் எட்டி பார்த்தான். அவன் வினு இத்தனை நேரம் பட்ட கஷ்டத்தை மறந்து அவனை பரிவுடன் பார்த்து சிரித்தாள். நாட்கள் மெல்ல தோல் உரித்தன. பச்சை உடம்பு வெளுத்து நின்ற வீணாவை அணைத்து ஆறுதல் சொல்லிவிட்டு போனான். தந்தையின் பிரிவை முரளி மெல்ல சிணுங்கி அவ்வப்போது தீர்த்தான். காலண்டர் இளைத்து மெலிந்தது. காலை வேளையின் பரபரப்பு அடங்கிய பின் பொழுது டப் டப் என்று துணி துவைக்கும் சப்தம் கொஞ்சம் தூரத்தில் இருந்த வீட்டில் இருந்து வந்தது. வேலைக்காரி லேட் போலிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஒன்னா டப டப என்று போகும் ஸ்கூட்டர், மோட்டார் சைக்கிள் ஒலி. பிளாஸ்டிக் பக்கெட், உடஞ்ச பாட்டில் வாங்கிறது, பழைய பேப்பர், பால் கவர் வாங்கிறது. அந்த பாட்டை தொடர்ந்து எவர் சில்வர் பாத்திரம், எவர் சில்வர். தொடர்ந்து அம்மா புடவை போடலையா? நல்ல பாத்திரங்கள் இருக்குமா, பாருங்களேன். தொடர்ந்து கதவு திறக்கும் ஒலி. கொஞ்சம் அமைதி. பின், என்னம்மா துணி போடுற? புடவையில ஜரிகையே இல்லையே. ஆமாம்ப்பா, உனக்கு நல்லி கடையில இருந்து புடவை வாங்கிட்டு வந்து அடுத்த வாரம் போடுறேன், நீ போயிட்டு வா. ஜரிகை இல்லையாம். ஆளை பாரு, வெள்ளி விற்கிற விலையில அடை ஜரிகை போட்டு அப்படியே புதுக்கருக்கு அழியாம போடுறேன். என்னமோ வாடிக்கையா கொடுக்குறியேன்னு பார்த்தா ரொம்ப பிசுக்கு பண்றியே. சரி கொண்டாமா. கொஞ்ச நேர சர்ச்சைகள், வாக்குவாதங்கள். கடைசியில் ரூபாய் 10 கொடுத்து துணியும் போட்டு ஒரு பெரிய எவர் சில்வர் பக்கெட்டை வாங்கிவிட்டாள் பர்வதம். துணிகளை மூட்டை கட்டியவன் கிளம்பி விட்டான். விசாலி, என்ன மாமி? பாத்திரம் வாங்கின பார்க்கறையோ? வந்துட்ட மாமி. ஓடி வந்து பாத்திரத்தை இப்படியும் அப்படியுமாக பார்த்தவள், ரொம்ப நன்னா வாங்கியிருக்கேள் மாமி. ஆமா, சிறுக சிறுக சேர்த்தாத்தானே சரளாவை கரை ஏத்தலாம். இந்த பாத்திரம் சரளா கல்யாணத்துக்கா மாமி? ஆமாண்டிமா. பாஸ்கர் வந்திருந்ததால் ஒரு வாரம் லீவ் போட்டிருந்தாள் வீணா. ஹெட் ஆஃபீஸுக்கு அஃபிஷியலாக வந்திருந்ததால் அதிக நாள் தங்கவும் முடியாது. வந்த நேரத்தில் ஆஃபீஸ் என்ன வேண்டி கிடக்க என்று லீவ் போட்டிருந்தாள். அம்பாரமாய் குவிந்திருந்த துணிகளை துவைத்து கொண்டிருந்தவள் இத்தனையையும் கேட்டு கொண்டிருந்தாள். ஏதாவது புதுசா வாங்கினால் சரளாவுக்கு என்று எடுத்து வைத்து விடுவாள். 3ஆம் வருஷம் வாங்கிய பட்டு புடவை மெருகு குலையாமல், மடிப்பு பிரியாமல் பீரோவில் தூங்கி கொண்டிருந்தது. ஏமா சரளா, புதுசை பிரிச்சு கட்டிக்கல? இருக்கட்டுமே, நாளைக்கு கல்யாணம்னா கூட ஒன்று இருந்துட்டு போறது. கல்யாணமே நிச்சயமானால் வாங்காமலா போறோம்? பொழுதன்னைக்கும் அந்த நைந்து போன நொந்த மனதில் ஆசை விதைகளை அவள் பாட்டுக்கு கை கொண்ட மட்டும் அள்ளி மனம் கொண்ட வேகத்தில் விதைத்து கொண்டிருக்கும் தாயிடம் என்ன சொல்லி தெரிய வைப்பது? எதற்காக இந்த அம்மா அவள் ஆசைகளை வளர்க்கிறாள்? ஆசைகள் நிராசையாகிவிட்டால் எத்தனை உயரத்தில் பறந்தாளோ
அந்த உயரத்தில் இருந்து அல்லவா கீழே விழும்படி ஆகிவிடும். அதன் வலியை தாங்கிக் கொள்ள இவளால் முடியுமா என்ற நினைப்பில், அம்மா. என்ன? கொஞ்சம் சட்ட திட்டமாகவே வந்தது பதில். அம்மா, நீ பாட்டுக்கு இப்படி ஆசையை வளர்க்காத. கல்யாணம் நிச்சயம் ஆற ஸ்டேஜ் வந்தா தானே புரிஞ்சுக்கிறா. தெரிஞ்சவா மாதிரி சாதாரணமா வந்து அவளுக்கு தெரியாம அவளை பார்க்க சொல். பிள்ளை வீட்டுக்காராளுக்கு பிடிச்சா அவ ஒப்புத்துண்டா நீ சரள் கிட்ட சொல். இன்னும் 4 நாள் கழிச்சு பொன் பார்க்க வரப்போறா. அதுக்கு முன்னால இப்படி என்னத்துக்கு சொல்லிண்டே இருக்க? ஒருவேளை வரவாளுக்கும் அவளை பிடிக்காம போச்சுன்னா அவ எவ்வளவு நொந்து போவா தெரியுமா? இதமான அந்த சொற்களின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், எல்லாம் பிராப்தம் இருந்தா நடக்கும். யார் இருக்கா ஓடி ஆடி பண்ண? அவளுக்கு இப்படி ஒரு பெண் இருந்தா என் கஷ்டம் தெரியும். வெடுக்கென்று சொன்னாள் பர்வதம். சட்டென மனசு பட்டு போக துணி துவைக்க திரும்பி விட்டாள் வீணா. இந்த அம்மா ஏன் இப்படி சொல்லிட்டா? ஐயோ, நான் என்ன சொல்லிட்டேன்? எனக்கு மட்டும் சரளாக்கு கல்யாணம் ஆகணுங்கிற ஆசை இல்லையா? என்னை ஏன் அம்மா புரிஞ்சுக்கல? எனக்கும் ஒரு பெண் சரளா மாதிரி பிறக்கணும். அப்பத்தான் புரிஞ்சுப்பேன்னு சொல்ல எப்படிம்மா மனசு வந்தது? நானும் உன் பெண் தானே. உன் வார்த்தை பலிச்சிடுமா? அம்மா, நான் என் மனசால கெட்டத்தனமா நீசத்தனமா நான் ஒரு பொழுதும் நினைச்சதில்லையே. என்னை ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒரு பெண் இன்னொரு பெண் நன்னா வாழ்ந்தா பொறுக்க மாட்டாங்கிற பழமொழிப்படி ஒரு தாயும் மகளுமாய் இருந்தா கூட வேறு வேறுபாடு இருக்கத்தானே செய்யும். ஓ காட்! எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் பெண்ணுக்கு பெண்தான் எதிரியோ? சட்டென்று பொங்கிய மனதை அழுந்த துடைத்து விட்டாள் வீணா. அம்மா தானே சொன்னா, என்ன சொல்லிட்டா? இதை போய் பெரிதுபடுத்தி மனசை அலைய விட்டுண்டு வேதனைப்பட்டுண்டு நானும் அம்மாவின் நிலையில் இருந்தால் இதைவிட மோசமாக இருப்பேனோ? ஈரத் துணிகள் வெயிலில் அடித்த காற்றில் காய ஆரம்பித்தன. மனசுல லேசாக கவிந்திருந்த இருள் வட்டத்தை இரவின் தனிமையில் அவனிடம் வெளிச்சம் போட்டு காட்டிய போது, பைத்தியம் ஏனாதானோன்னு கற்பனை பண்ணி உடம்பு கெடுத்துக்காத. உன் அம்மா உன் தங்கை, அவளுக்கு பாவம் தன் உடம்பின் ஊனத்தின் காரணமா எரிச்சல் வரலாம். அவகிட்ட போய் போட்டி போடுறையே, உனக்கு வெக்கமா இல்ல? ஆர் யூ நாட் அஷேம்ட் ஆஃப் இட்? சாரி பாஸ், நானும் என் மனசை தேத்தின் விட்டேன். இருந்தா கூட என்னமோ ஒரு ஓட்டை அடைக்கப்படாமல் புஸ் புஸ்ன்னு சத்தம் போட்டுருக்கு. நான் ஒன்றும் குற்றமா சொல்லலை, ஜஸ்ட் லைக் தட். இப்படி இருக்காளேன்னு சொன்னேன். லீவ் இட்மா. தூங்குமா, மனசை போட்டு அலைய விடாத. நாளைக்கு நைட் கிளம்பணும். காலம் வர கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். பேன் தைக்க கொடுத்துருக்கேன், கலெக்ட் பண்ணிக்கணும். டேவிட்டுக்கு கொஞ்சம் கை முறுக்கு வாங்கிக்கணும். பாவம் ஆசையா சாப்பிடுவான். எனக்கு முரளியை விட்டுட்டு போக மனசு வரமாட்டேங்கிறது. குழந்தை முகம் கண்ணிலேயே நிற்கிறது. தூக்கத்திலும் தன் கையை பிடித்து கொண்டு தூங்கும் முரளியை வாகாக படுக்கையில் எடுத்துவிட்டு போர்த்தினாள் பாஸ்கர். அவனை கம்பளி பூச்சியாய் ஒட்டி கொண்ட வீணா மெல்ல கண்ணயர்ந்தாள். பாஸ்கருக்கு தூக்கமே வரவில்லை. மெல்ல பால்கனியில் வந்து நின்றான். நித்திய மல்லி மொக்குகள் பளிச்சென சிரித்து கொண்டிருந்தன. தூரத்தில் ஒரு குயில் மெல்ல கூவிக் கொண்டிருந்தது. தன் துணையை தேடித்தான் கூவுகிறதோ? நடுக்கடலில் கப்பலின் மேல் தளத்தில் தூக்கம் பிடிக்காமல் கிளர்ந்தெழும் உணர்வுகளுக்கு புகழ் கிடைக்காமல் மனசால் தவித்து விறுவிறு என்று என் மனசு கூவுமே, அது போலத்தான் இந்த குயிலும் கூவுகிறதோ? தன் இணையை தேடி சோகமாக அழுகிறதோ? கடவுளே, என் மனசு என்ன இன்னைக்கு இப்படி வழுக்கிண்டு போறது? பிடி கொடுக்காமல். உள்ளே திரும்பியவன் அவன் பக்கத்தில் இருக்கிறான் என்ற தெம்பில் நிம்மதியாக தூங்கும் வீணாவை பார்த்து மெல்ல சிரித்து கொண்டபடி அவள் தூக்கம் கலையாமல் மெல்ல சப்தமின்றி படுத்து கொண்டான். கொஞ்சம் கொஞ்சமாக குயிலின் கூவல் தேய்ந்து மறைகிறது. எப்பொழுதும் போல காலை பூபாலம் பாடிக்கொண்டு பிறந்தது. 9 மணிக்கெல்லாம் சாப்பாட்டை முடித்து கொண்டவன், வீணா, நான் என் வேலைகளை முடிச்சுண்டு நேரே ஷாப்புக்கு வந்துடுறேன். நீ கரெக்டா 3 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். தீபாவளி கும்பல்ல உள்ள நுழைய முடியாது. சரி, கரெக்டா 3 மணிக்கு வந்துடுறேன். பணம் நான் எடுத்துண்டு வரவா? வேண்டாம் வேண்டாம், நான் கொண்டு வந்துடுறேன். கரெக்டா 3 மணிக்கு நல்லி கடை வாசல்லையே நில்லு. பாஸ்கர் கிளம்பி விட்டான். தொட்டு தொட்டு ஏதோ நச்சு வேலை. மெதுவாக முரளியை தூங்க பண்ணியவள், அம்மா, நான் கிளம்புறேன். மணி 2 இன்னும் லாண்ட்ரிக்காரனை காணோமே. தினமும் வாசல்ல வந்து கழுத்தறுப்பான். இன்னைக்கு அவனுக்காக காத்துருக்க வேண்டி இருக்கு. ஆறுமுகம் வந்தா அயன் பண்ணி வச்சுடு. வந்தா பண்ணி வைக்கிறேன். விட்டேத்தியாக பதில் வந்தது. பதிலும் சுட சுட இருந்தது.
வந்தா பண்ணி வை, வராட்டா பக்கத்து தெருல இருக்கும் லாண்ட்ரியில கொடுத்து பண்ணி வையேன். அவர் கோச்சுக்க போறார். சட்டுன்னு சீறினாள் பர்வதம். இந்தா, நான் யாருக்கும் பயப்பட முடியாது. ஏதோ பண்ணி வைன்னா வைக்கிறேன். அதிகாரம் பண்ணா எதுவும் நடக்காது. யார் அதிகாரம் பண்ணா? சாதாரணமா தானே கேட்டேன் என்று மனசுக்குள் சொன்னவளாய் கிளம்பி விட்டாள் வீணா. இனிமேல் வாயை திறக்கக்கூடாது. பேசாம மௌனமா இருக்கிறது தான் நல்ல வழி. மெல்ல நடக்கலானாள். சட்டென மனசுல விழுந்த சூடு ஆறாம எரிந்து கொண்டிருந்தது. இயற்கையின் நியதியில் கட்டாய ஓய்வு எடுக்க வேண்டிய நாட்களில் இலையில் விழும் சாதத்தின் சூடு அதிகமா அல்லது வாயில் இருந்து வரும் சொற்களுக்கு சூடு அதிகமா என்று உணர முடியாது. ஏமா இப்படி புலம்புற? யாரு சும்மா உட்காந்து சாப்பிட்றா? என்னால ஆன மட்டும் வேலைகளை முடிச்சிட்டு தானே போற. தெரிஞ்ச மட்டும் செய்யத்தான் செய்யற என்று சொன்னபோது, நீ என்ன உட்கார வச்சா சாதம் போடுற? நான் ஒன்றும் சாப்பிடல. இந்த வீட்ல செய்யற வேலையை எங்க செய்தாலும் என் வயித்தை கழுவிக்க முடியும். இப்படி சம்பந்தம் இல்லாமல் பதில்கள் பிதற்றலாக வரும். ஒன்றை கொடுத்து 9ஐ வாங்கிக்க தைரியம் இல்லாமல் வாயை மூடிக்கொள்வாள் வீணா. கசந்த வாழ்வின் நிழல்கள் தொடருகின்றன. புழுதியை கிளப்பும் காற்றால் புழுதியை அடக்க முடியாது. எத்தனையோ ஆசையாக வெளியே கிளம்பியவள் சட்டென அடங்கித்தான் போனாள். என்ன வினோ, இவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் முடிச்சிட்டியே? அதிசயம்தான். மழைதான் பெய்ய போகிறது. மெல்ல சின்ன சிரிப்பாய் சிரித்து கொண்டாள் வினோ. ஏகப்பட்ட பாக்கெட்டுகள். மெல்ல நடக்க ஆரம்பித்த போது, வினோ, கோனை சாப்பிட்றியா? குமரன் கடை தாண்டியதும் நின்றுவிட்டான் பாஸ்கர். வேணாம், எதுக்கு அனாவசியமா? குழந்தை முழிச்சுண்டுடுவான், போயிடலாம் சொல்ல நினைத்தவள் சட்டென மனசை மாத்தெண்டு, இப்ப போனா மறுபடியும் எப்ப வராரோ? அவர் ஆசையை கெடுப்பானேன்? எத்தனையோ கஷ்டம் மனசுல போட்டு மூடி வைக்காம உம்மன மூஞ்சிய தூக்கிண்டு அவரோட மூடை கலைப்பானேன்? ஓகே, மெல்ல சின்ன குரலில் சொன்னவள் அவனை இதமுடன் பார்த்து பரிவுடன் சிரித்தாள். வினு, அந்த நேவி ப்ளூவில் ஆரஞ்சு பார்டர் போட்டிருந்ததே, அந்த சாரி எடுத்துட்டு இருக்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனாலும் ரூபாய் 800ன்னு போட்டிருக்கான். பணத்தை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு நீ அதை கட்டிண்டு பார்க்கணும்னு ஆசை. நீ என்னன்னா ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்ட. அதனால் என்ன? அப்படி அதை நீங்க எனக்கு வாங்கி கொடுத்தா தான் திருப்தினாக்கா வாங்கிண்டா போச்சு. இவர் மனசில் நான் எனக்காக என்ன பரிவு ஆசை? இந்த நல்ல மனதை போய் நோகடிக்க இருந்தேனே. மறுபடியும் நல்லி கடைக்கு திரும்பி அவளை வெளியில் நிற்க வைத்துவிட்டு உள்ளே போனவன் 10 நிமிடத்தில் திரும்பி வந்தான். அவன் கையில் அந்த புடவை பெட்டி இருந்தது. மறுபடியும் பிரிய போகிறோம் என்ற எண்ணத்தின் இறுக்கம். இருவருமே மௌனமாக திரும்பினர். முரளியை பிரிந்த போது இந்த தடவை பாஸ்கரின் கண்கள் பொல பொலவென நீரை உகுத்தது. கண்ணில் இருந்து மறையும் வரை திரும்பி திரும்பி பார்த்தவன் பின் மௌனமாக அசைவின்றி உட்கார்ந்து விட்டான். மனம் கலந்தவர்களின் பிரிவு மறுக்க முடியாத சோகமாயிற்றே. கன்னி கழியாதவளும் கல்யாணம் ஆனவளும் ஒரே இடத்தில் சேர்ந்து இருக்க நேர்ந்தால் இடையில் உரசலாக அபிப்பிராய பேதங்கள் இருக்கத்தான் செய்யும். காற்று அடிக்கும் நேரத்தில் ஓசையிட்டு பின் அடங்கிவிடும். விரிசலை பெரிதுபடுத்தாமல் பண்டமே உடைந்துவிடும். பாத்திரம் ஓட்டையானால் பத்த வைக்கலாம். மனசிலே ஓட்டை விழுந்தால் ஒன்னுக்கும் உதவாம போயிடுமே. ஒரே வீட்டில் வாழ்ந்தாகணும். அவளுக்குத்தான் தெரியல. நம்ம தான் பேசாம போகணும், பொறுத்துக்கணும். கண்டதை போட்டு மனசை அலைய விட்டுட்டு என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாலும் இந்த மனசு இருக்கிறதே, அவ்வப்போது ஒட்டாமல் வாழையாய் நழுவி விடுகிறதே. ஒரு நாளை போல் முகத்துக்கு முகம் கொடுத்து பேசாமல் 3ஆம் மனுஷாளிடம் பேசுகிறாற் போல். அது அங்க வச்சிருக்கு, இது இங்க வச்சிருக்குன்னு சொல்லும்போது தன் மீதே கழிவிறக்கம் கொள்ளும் நிலை நேர்ந்தது வீணாவிற்கு. தனக்குத்தானே பச்சாதாபப்பட்டு இறங்கி இரக்கம் மிகுந்த நிலையில் கண்ணீர் சரத்தால் நனைய விட்டு, ஓ வாட் அ பிட்டியபிள் லைஃப் என்று தனக்குத்தானே முனகிக் கொள்வாள். வெளியில் போய்விட்டு திரும்பியவள் தலையில் கட்டு மல்லி இருப்பதை பார்த்தால் உடனே கல்யாணத்துக்கு காத்திருந்தவள் நேர்முக வர்ணனையாக தொடருவாள். வீட்டுல மனுஷா இல்லையா என்ன? பூ வாங்கி தலை நிறைய வச்சுக்க தெரியுது. ஏதடா ஆத்துல அம்மா தங்கை இருப்பாளேன்னு துளி கூட மூளை கிடையாது. குழஞ்சு குழஞ்சு பேசிண்டு இப்படியே ஊர் மேய்ஞ்சுண்டு இருக்க வேண்டியது. கேட்கறதுக்கு யார் இருக்கா? காதில் விழாமலா இருக்கும்? விழட்டுமே என்ற எண்ணம்தான். சிரித்து கொண்டே வாழ வேண்டும். 1000 துக்கம் இருந்தாலும் இருக்கவே இருக்கிறது மனசு. குப்பை தொட்டி மாதிரி போட்டு மூடி வச்சால் ஆச்சு. போய் விடுவாள் வீணா.
அந்தகன் தடுமாறிக்கொண்டே செல்வதைப் போல உணர்வுகளும் ஆசைகளும் தடுமாற முன்னும் பின்னுமாக முரண்டு பிடிப்பவளிடம் போய் எந்த அறிவுரை சொல்வது? சொன்னால் தான் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் இருக்கிறதா என்ன? சொல்லி வாங்கி கட்டி கொள்வதை விட வாயை மூடிக்கொண்டிருப்பதே மேல் என்ற நிலையில் வாயை மூடிக்கொண்டிருந்தாலோ? நெஞ்சழுத்தக்காரி தான் வாழ்ந்தால் போதும் என்ற முணுமுணுப்புகள் சகஜமாகிவிட்டன. அரும்பு மலராகி மனம் வீசி மாலையுமாகி இறைவன் கழுத்தில் துவண்டாலும் மறுநாள் காலையில் சருகானவுடன் தூக்கி எறிந்து விடுவார்களே, அதை போல நாளை இன்றாகி பின் நேற்றாகி சுழன்று கருகிக் கொண்டே இருந்தன. 6 மாதங்கள் ஓடிவிட்டன. பாஸ்கரும் வந்துவிட்டான். அத்தனை இடர்பாடுகளையும் அவன் வரும் நாளில் உணர்வுகளையும் பாசத்தையும் பங்கிட்டு கொள்ளும் இரவின் மென்மையான பிடியில் மறக்க முடிகிறது. அவன் வந்துவிட்டான். மனதின் உற்சாகமும் துடிப்பும் ஒவ்வொரு செயலிலும் பளிச்சிட பார்த்து பார்த்து அவனுக்கு சமைத்து போடுவதில் இருந்து சொல்லிலும் செயலிலும் தன் இதயத்தின் குழைவை எல்லாம் வெளிப்பட அவனை அன்பில் நீராட்டி இரவெல்லாம் தூங்காமல் கண் விழித்து கொண்டு மனதின் அண்மை நீரின் சுழிப்பாய் வெளிப்பட. நீங்க ஊருக்கு போயிட்டா இன்னும் 6 மாசம் உங்களை பார்க்க முடியாதே. நீங்க போகாதீங்களே. உங்களை விட்டுட்டு இப்படி தனியா இருக்க என் மனசு கேட்கலையே. இது என்ன உத்தியோகம் வேண்டி கிடக்கல. பொழுதன்னைக்கும் கடல்ல போயிண்டு. எனக்கு பயமா இருக்கு. இருக்கிற பணத்தை வச்சு ஒரு கடை கண்ணி வச்சு பொழைச்சிக்கலாம். யாருக்கு வேணும் பணம்? இருக்கிறது போரும். நூல் புடவை கட்டிண்டா போதுமே. போகாதீங்களேன் என்று குழந்தையாய் கண்ணீர் சிந்தும் அவளை தோளில் சாய்த்து கொண்டு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்து கொண்டு, எத்தனை நேரம் இப்படி கண் விழிச்சுண்டு இருப்ப? ஆச்சு, இன்னும் 1 வருஷம்தான். மெதுவா ரிசைன் பண்ணி விடுகிறேன். உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போயிட மாட்டேன். நீ இப்படி வேதனைப்படுறத என்னால மட்டும் தாங்கிக்க முடியுமா என்ன? ஐ வாண்ட் டு ஷேர் எவ்ரிதிங் வித் யூ வீணா. உன்னோட ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் துன்பத்தையும் துக்கத்தையும் நானும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கண்ணா. அவன் குழைவில் அவள் எப்படியெல்லாம் அனல் இட்ட மெழுகாக உருகி இருக்கிறாள். வெளியில் கிளம்பும் ஒவ்வொரு நேரத்திலும், என்ன புடவை கட்டிக்கிறது இன்னைக்கு? இந்த பிளவுஸ் இதற்கு மேட்ச் ஆகுமா? ஏங்க, பவுடர் சரியா இருக்கா? இல்ல காடியா இருக்கா? நொடிக்கு ஒரு கேள்வியாக கேட்டபடி தன்மேல் சாய்வதை பார்த்தால் அவனுக்கு வேடிக்கையாக இருக்கும். மெல்ல கமகமக்கும் இன்டிமேட்டை எடுத்து கதவை தாழ் போட்டு கொண்டே அவளை தன் பக்கம் இழுத்து பிளவுஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொண்டே, எத்தனை லவ்லியா இருக்குல்ல என்று சொல்லிக்கொண்டே சென்றின் மனத்தை உணரும் சாக்கில் மனம் போனபடி அன்பு முத்திரையை பதிக்கும் நேரத்தில் இதயமெல்லாம் பஞ்சு பொதிகளாகி இதய வானத்தில் வண்ண வண்ண சிதறல்களாக்கும் எத்தனை ஜாலங்களை அவள் அனுபவித்திருக்கிறாள். இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல் முரளியை தூக்கி கொண்டு வெளியே சென்றவர்கள் அப்படியே தேவியில் நடந்து கொண்டிருந்த பூமிகாவிற்கு டிக்கெட் கிடைக்கவே அதற்கும் போய்விட்டு வீடு வந்து சேர்ந்தனர். மாப்பிள்ளையும் பெண்ணும் வருவார்களே, அவர்களுக்கு சாதம் போடணுமே. எந்த பாசமும் ஆசையும் இன்றி கதவை திறந்தவள் போய் படுத்து கொண்டு விட்டாள். குழந்தை சாப்பிடாமல் தூங்கிவிடவே பாலை சுட வைத்து மெல்ல குழந்தைக்கு கொடுத்துவிட்டு பாஸ்கருக்கு சாதம் போடலானாள். நீயும் தட்டை வச்சுக்கோ, ஏன் 2 பேரும் சாப்பிடலாம். பாஸ்கரின் கேள்விக்கு, பரவாயில்ல, உங்களுக்கு போட்டுட்டு சாப்பிட்டா போச்சு. பாஸ்கருக்கு தெரியாமல் இல்லை தன் மாமியாரின் குணம். ஓரிரு சமயம் இப்பொழுதெல்லாம், உங்க அம்மா என்ன இவ்வளவு அரகண்டா இருக்காங்களே என அவன் வருத்தப்படும் நிலைக்கு வந்திருந்தாள் பர்வதம். என்னவோ, யார் கேட்பது? கேட்டா பட்டுன்னு போடுகிறாள். அவளுக்கு பிள்ளை இல்லை என்ற குறை ஒரு பக்கம். வயசான அப்பா தனக்குன்னு நல்லது கெட்டது தெரியாத நிலையில 3 நாள் ஜூரம் அவர் தன் சித்தத்தையே இழக்க செய்திருந்தது. அவர் வயறு அறிந்து போடணும், குழந்தை மாதிரி வச்சுக்கணும். சரளாவின் நிலை எல்லாம் சேர்ந்து பிறந்த வெறுப்புகளுக்கு வடிகால்களா நான் தான் இருக்கிறேன். என்ன செய்வது? சொல்லிவிட்டு போய்விட்டாள் வீணா. மறுநாள் ஆபீஸ் விட்டு வந்தவளிடம் வம்புக்காக ரெடியாக காத்திருந்தாள் சரளா. பக்கத்து வீட்டில் டிவி வாங்கியிருக்காங்களாம். எப்போதுமே நேர் பேச்சு கிடையாது. வாங்கட்டுமே, அவளுக்கு இருக்கு, வாங்கறா. வீடு கட்டின கடனே அடையலையே என்ற ஆதங்கம் வீணாவிற்கு. ஆமா இருக்கு. இல்லை, வாங்கணும்னா வாங்கலாம். அவா வெளியில போயிட்டு வந்துடுறேள். ஜாலியா மாசம் 1-2க்கும் வீட்டிலேயே இருக்கிறவாளுக்கு பொழுதன்னைக்கும் குடும்பத்துக்கு மாரடிக்கிறதை தவிர வேற என்ன இருக்கு? என்னைக்குமே வாயில இருந்து நல்ல வார்த்தை வராது. செம்மையான பேச்சுக்கள், நல்ல நெஞ்சத்தை புண்ணாக்கும் சூட்டுக்கோள்கள்.
மெலிந்த இதயத்தை நார் நாராக கிழிக்கும் கூரிய வேல்கள். அவளின் ஆயுதங்களே கொடுமையான பேச்சுக்கள்தான். ஏதடா, ஆபீஸ்ல இருந்து வந்தவளுக்கு சூடா ஏதானும் தரணுமே என்ற எண்ணம் இன்றி பர்வதமும் பேசிக்கொண்டே போனாள். வீணாவுக்கு எரிச்சல் அதிகமாகவே. யார் அப்படி தினம் பொழுது விடிஞ்சு பொழுது போனா வெளியில சுத்த போறா? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சமயம் அவர் வந்தாக்கா தானே போற? சுத்தி வளைச்சு ஏன் பேசுற? நேரத்தான் சொல்ல. முந்தி கொண்ட சரளா, ஆமா, நேத்து தேவியில போய் சினிமா பார்த்துட்டு வந்திருக்க, ஏன் மறைக்கிற? உனக்கு நீ அனுபவிச்சா சரி. இத பாரு. டிக்கெட் துண்டுகளை அவள் மூஞ்சியில் விட்டெறிந்தாள். ஆமாம், உங்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போகணுங்கிறையா? வீணா சீரவே, சரளா வெடுக்கென்று. யாருக்கு யார் பெர்மிஷன் வாங்குறது? உங்கிட்ட என் நாளை தள்ளணும்னு இருக்கே, போகிறதுக்கு இடம் இல்ல, இருந்தா போயிடலாம் கூறியவள் கண்களில் அதிக ஆத்திரத்தின் காரணமாக நீர்முத்துக்கள் சரமாயின. போய, எங்க போய் இருக்கணுமோ இருக்கிறது. அரிப்பு மிகுந்த இடத்தை சொறிவதில் சுவாரஸ்யம் இருப்பது போல மேலும் மேலும் வார்த்தைகள் தொடர்ந்தன. போறதுக்கு வழி இருந்தா நான் ஏன் இங்கிருக்கோம்? அவளுக்கு ஒரு பிள்ளை வேணும்னு அப்பவே முட்டிண்டு ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம்னு கேட்டாரா? அம்மாவிற்கு ஜபம் எடுத்து வைக்க மட்டும் கொட்டி கிடந்தது. பர்வதம் விடவில்லை, தொடர்ந்தாள். ஏமா இப்படி வாயால கொட்டுற? உன் உடம்புக்குத்தான் கெடுதல். ஆனாலும் நீ சரளாவுக்கு ரொம்ப இடம் கொடுக்கற. கல்யாணம் கல்யாணம்னு குதிக்கிறையே. இவன் நல தெரிஞ்சு எந்த மகானுபாவன் வருவான் கல்யாணம் பண்ணிக்க? அப்படியே வந்தாலும் இப்படி லட்சணமான குணத்தை வைத்து கொண்டு சரியான இடத்தில் நன்றாக குப்பை கொட்டிடுவாள். வீணாவும் விடவில்லை. நீதான் நன்னா வாழறியே, உன்னை விட அவ குறைஞ்சு போயிட மாட்டா. போன அன்னைக்கு போய் புதன் அன்னைக்கு ஆம்படை யானை இழுத்துண்டு வந்துட்டியே. படக்கூடாத இடத்தில் குறி பார்த்து விட்ட அம்பாய் இதயத்தை கிழித்த கூரான வார்த்தைகள். அங்கிருந்து உடனே எழுந்தவள் படுக்கை அறையின் கதவை தாழ் போட்டு கொண்டு குமரி குமரி அழுதாள். நெஞ்சில் குறைகளும் வேதனைகளும் நீராகி பிரவாகமாக அழுது கொண்டே இருந்தாள். ஓ, வார்த்தைகள் தன் நிலை இழந்து வசையாக மிடத்துதான் எத்தனை விகாரமாக, ஆடையற்ற உடம்பாக, அலங்காரம் கலைந்த அலங்கோலமாக, வர்ணம் கலைந்த சித்திரமாக தலை விரித்தாடுகிறது. ஒரு வாரத்திலேயே ஒரு டைனோரா அந்த வீட்டின் ஹாலை அலங்கரித்தது. பல்வேறு கோணங்களில் இருந்து பார்க்கும்போது ஒரே பொருளின் கன பரிமாணம் விதவிதமாக காட்சி அளிக்கும் நேரத்தில் மனதின் பரிமாணங்கள் மாறுபட கேட்கவா வேண்டும்? மனதின் அண்மை நேரிடும் நேரத்தில் குற்றங்கள் மறைந்தும், மனதின் அண்மை போக நேர்ந்து விலகும் நேரத்தில் பரிசுத்தமான வெண்மையிலும் கருத்த புள்ளிகளை உருவாக்கி குற்ற கண் கொண்டும் பார்க்கிறதே இந்த மனம். டிவியின் எதிரொலியாய் நாட்களின் நடைமுறை நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டே இருந்தன. மன்னார்குடியில் இருந்து திரும்பிய பாஸ்கர் மேற்கொண்டு மதராஸில் இருக்க நேரமின்றி விரைந்தான். அப்பா டாட்டா, அப்பா டாட்டா. முரளியின் பிஞ்சு கரங்கள் கைகளை ஆட்டி ஆட்டி ஓய்ந்தன. சீக்கிரம் வந்துடுங்கோ. வேறு ஒன்றும் சொல்ல தெரியாமல் சிறு குழந்தையாய் விம்மி அவளை பரிவுடன் பார்த்த பாஸ்கருக்கு அந்த முறை அவன் பிரிந்து செல்லவே மனம் இடம் கொடுக்கவில்லை. டியூட்டி கான்சியஸ்னஸ் இருக்கே, என்ன இது? மனதிடம் இல்லா பெண் அவள். நானும் கலங்கினால் அவளுக்குத்தான் யார் இருக்கா? டோன்ட் பி சில்லி, சியர் அப். ஏன் வீணா என்னைக்கும் என்னைக்கும் சிரித்து கொண்டுதான் இருக்கணும். நோ டியர்ஸ் டியர். மெல்ல அவள் இடையை அணைத்து தட்டி கொடுத்தவன் மெல்ல அவள் பார்வையில் இருந்து மறைந்த போது தனக்காக ஒரு பிஞ்சு மனம் சின்ன சின்ன ஆசைகளை சித்திரமாக வரைந்து ஆர்ப்பரிக்கும் உள்ளம், அதன் ஏக்கம் கலந்த கேவல்கள் அவனுக்கு புரியாமல் இல்லை. இமைகளை அழுந்த மூடிக்கொள்கையில் இதயத்தின் கதவு விரிய திறந்து எண்ணங்களையும் ஆசைகளையும் ஒருங்கே அனுபவிக்கும் வியப்பு எல்லோருக்கும் ஏற்படுவதில்லை. மனதுக்கினியவனை மூடிய இமைக்குள்ளே காப்பாற்றும் போது பெண்ணின் மனம்தான் எந்த சாவியாலும் திறக்க முடியாத கபாடமாகிறதே. கனவுகளின் நிகழ்வில் நனவுகளின் குழைவை கண்டவளாய் ஒவ்வொரு நாளாய் தள்ளும் அந்த பெண்ணின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ளத்தான் யார் இருக்கிறார்கள்? 3 மாதங்களும் பறந்தன. சொன்னபடியே பாஸ்கர் இந்த முறை சீக்கிரமே திரும்பி இருந்தான். வீணாவின் மாறுதல் அவனுக்கு மிகுந்த வியப்பை அளித்தது. எப்பொழுதும் துள்ளும் அருவியாய் சிலிர்க்க சிலிர்க்க கலகலவென இருக்கும் வீணா அமைதியாய் நிதானத்துடன் விளைய வந்தது அவனுக்கு என்னவோ போல் இருந்தது. எல்லாம் தெரிந்த மெத்தனமாய் பேச்சில் நிதானம், அளவு கடந்த ஹாஸ்யத்திற்கும் அமைதியான புன்னகை,
தெளிந்த நீராய், காற்றில்லாத வானமாய், ஓசைகளற்ற தொலை தூர மரங்களின் அசைவாய், தன் உணர்வுகளை அசைய விடாமல் கட்டி காத்து கொண்டு வாட் அ சேஞ்ச், வாட் ஹேப்பன்ஸ் டு ஹர் என வியந்தான். அன்புக்கு ஏங்கும் குழந்தையாய் அருகே வந்தவள், ஏங்க இந்த தடவை ஊர்ல அப்பா அம்மாவோட சேர்ந்து இருந்துட்டு வரலாமே, எனக்கும் லீவு சேர்ந்து போச்சு, அப்புறம் எக்ஸாஸ்ட் ஆகிவிடும், குழந்தையும் நன்னாவே பெரியவன் ஆயிட்டான், அம்மாக்கும் அவனை பார்க்கணும் போல இருக்கு. வியப்புடன் அவளை நோக்க, சலனமற்ற பால் விழிகளின் வெறுமை இதயத்தை தொட, அன்புக்கு ஏங்கும் இந்த குழந்தை நெஞ்சை எந்த கேலி பேச்சாலும் நோகடிக்கப்பட இஷ்டமின்றி, ஓகே தேவி என்று கூறியபடி தன் நின்ற அவள் கரத்தை எடுத்து பட்டும் படாமலுமாய் தன் இதழ்களை பதித்தவன் அவளை கனிவுடன் நோக்க, பூவாய் அவள் சிரிக்க, அந்த பட்டொளி மிருதுவான அவள் கன்னங்களில் பிரிந்த மை சிமிழ் விழிகளில், முத்துக்களை அடக்கி கொண்ட சின்ன இதழ்களில் செதுக்கிய அந்த மோவாயில் சாயலடிக்க, அந்த முறை அவர்கள் மன்னார்குடி செல்வது என்று தீர்மானமாயிற்று. அவள் மனதின் சித்திரங்கள் மெல்ல ஒளி வீசலாயின. அந்த ஹரித்ரா நதியின் அலைகளின் அழகிய சங்கீதம் இரவெல்லாம் அந்த தடாகத்தை சுற்றும். ராஜகோபால சுவாமியின் தெப்பம், பெருமாளை தரிசிக்க திரள் திரளான ஜனங்களின் பக்தி பரவச கடல் போன்ற பெரிய வீட்டின் முற்றம், ஓங்கி வளர்ந்த தென்னையின் இளநீர் குலைகள், பாஸ்கரும் அவளும் அவர்கள் வார்ப்பான முரளியும், இந்த தடவை அனுபவிக்கப் போகும் சந்தோஷ சிலிர்ப்பின் தன்மை அவள் செயல்களில் வித்தியாசமாக ஜொலித்தது. பார்த்து பார்த்து மாமியாருக்கு வீட்டில் கட்டிக்கொள்ள 2 அடையார் புடவை, நல்லிக்கு சென்று நல்ல பட்டு அரக்கு பொன் கலரில் பொடி கட்டம் போட்ட பட்டு புடவை, மாமனாருக்கு வேஷ்டிகள் ஆப்பிள் 1 டஜன், இப்படி பார்த்து பார்த்து பண்ணிக்கொண்டு கிளம்பினாள் வீணா. டெலிகிராம் அடிக்கட்டுமா வினு என்று அன்புடன் குழைந்தவனிடம், வேண்டாம் சுவாமி, அம்மா தந்தி அது இதுன்னு வந்தால் பயந்து விடுவார், நேரில் தான் போகப் போகிறோமே என்று கூறிவிட்டாள். நேருக்கு நேர் நின்று சகஜமாக வார்த்தையாடும் குணம் சரளாவை விட்டு என்றோ போய்விட்டிருந்தது. வீட்டுக்கு வந்த சித்தியிடம் குழைந்து குழைந்து பேசிக்கொண்டிருந்தாள் சரளா. பர்வதம், இந்த முறை நம்ம சரளாவுக்கு எப்படியும் நிச்சயமாகிவிடும் பாரேன், என் மனசு ஒன்று போல சொல்றது. எனக்கு வேண்டப்பட்டவாளிடம் அவள் ஜாதகத்தை காண்பித்தேன், குரு பலன் வந்திருக்காம், கட்டாயம் வர்ற தையில ஆகிவிடுமாம். நீ இருக்கிற மட்டும் சரி, உனக்கு பிறகு அவளுக்கும் ஒரு ஆதரவு வேணுமோ இல்லையோ, அத்திம்பேர் இன்னும் எத்தனை மாசங்களோ. இப்படி சித்தம் பேதலித்து இருந்த இடத்தில் உட்கார்ந்துண்டு ஒரு பிள்ளை இருந்தால் இப்படிப்பட்ட நிலை ஆகுமா? ரைட் ராயலா உட்கார்ந்து சாப்பிடலாம், பாந்தம் இல்லாமல் பட்டும் படாமலும் இப்படி ஒரு அவலமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சு போச்சே, 1000 இருந்தாலும் வயிற்று பிள்ளை மாதிரி ஆகுமா? பொடி வச்சு பேசுவதில் அவளுக்கு நிகர் அவள்தான். இருக்கும் ஒரே பிள்ளை, கணக்கு பார்த்து பணம் அனுப்பி சாப்பிட்டாலும் கம்பீரத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பிள்ளையிடம் போய் 1 மாசம் இருந்தவளை எப்படியோ பேக் பண்ணி அனுப்பிவிட்டாள் மாட்டுப்பெண். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.